கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்றாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். புதிய மாதம் மார்ச் மாதம் 2026 இந்த வாக்குத்தத்த வசன தியானத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்திற்காக இந்த மாதத்திற்காக தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தரோடு கூட பேசுங்க. தகப்பனே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையினால் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்களினாலும் யாவரையும் நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பரமபிதா. ஆமென். 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 ஸ்தோத்திரம். நாங்கள் வாசிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலைகளே விலகி போனாலும் பர்வதங்களில் நிலைபெயர்ந்தாலும் மகாபெரிய ஒரு பெரிய காரியம். மலைகள் விலகிறதும் பர்வதங்கள் நிலை பெறுகிறதும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. நடக்க முடியாத ஒரு காரியம். அப்படியே நடந்தாலும் தேவனுடைய அந்த கிருபை, அவருடைய சமாதானம் எப்போதும் நம்மோடு கூட இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். மகாபெரிய ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்மை நேசிக்கிறவருக்கு கொடுக்கிற மகாபெரிய ஒரு சுதந்திரம், கிருபை, அவர் மேல் வைத்திருக்கிற கொடுத்திருக்கிற கிருபை அது மகாபெரிய ஒரு சமாதானமும் மகாபெரிய கிருபையின் மூலமாய் சமாதானத்தின் மூலமாய் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். கிருபையின் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அறிந்திருக்கிறோம், கிருபையானது தாழ்மையுள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் கொடுக்கிறார். கிருபையினால் வருகிற பலன் அநேக பலன்களை கற்றுக் கொடுக்கிறார். கிருபை உள்ளவனை தேவன் பாதுகாக்கிறார். கிருபை உள்ளவனை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். கிருபை உள்ளவனுக்கு கர்த்தராலே எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு தேவனுக்கு முன்பாக தாழ்மை பட வேண்டியது மிகவும் அவசியம். நம்மை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தும் பொழுது தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பெருமைகள், வேட்டிமைகள், நம்முடைய சுய புத்திகள் எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய மகத்துவங்களை உணர்ந்தவர்களாய், அறிந்தவர்களாய், அவரை மகிமைப்படுத்துவர்களாய் நாம் காணப்படும் பொழுது தாழ்மைக்குள்ள கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவதில்ல. அவர்கள் தன் சுய பெருமையிலும் சுய நம்பிக்கையிலும் அவர்கள் ஜீவிக்கிறாங்க. நமக்கோ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை படுகிறதன் மூலமாய் உண்டாகிற கிருபையினாலே நாம் ஜீவிக்கிறோம். கிருபை அவசியம். என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால வியாதி குணமாகும். கிருபையினால தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாழ்மையின் மூலமாய் வருகிற கிருபையை நாம் எப்போதும் நம்முடைய ஜீவிதத்திலே நாம் நினைவு கூற வேண்டியது, கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கிற காரியம் சமாதானம். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று சொல்லி, சமாதானம் ரொம்ப அவசியம். கிருபையும் சமாதானம் ரொம்ப அவசியம். இந்த சமாதானம் உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு சமாதானத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை நான் வைத்துக் கொள்கிறேன்னு சொல்கிறார். உலகத்துல பெரியவங்க
அந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு ஆஸ்தி வச்சுட்டு போவாங்க, ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு போவாங்க. நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற மகாபெரிய ஒரு சொத்து சமாதானம். உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்காத காரியம். உலக மக்கள் எவ்வளவோ பேர் எவ்வளவு உயர்ந்த நிலைமையில இருக்கலாம், ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம். ஆனாலும் ஒரு சாதாரணமான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற சமாதானம் அவர்களுக்கு இருக்காது. இம்மையிலும் ஒரு சமாதானம், நித்தியத்தை குறித்த ஒரு சமாதானம், தேவனோடு ஒரு சமாதானம், ஒரு சமாதானமான உள்ளுக்குள்ளா இருக்கிற ஒரு சமாதானத்தின் ஜீவியம் இந்த உலக மக்களுக்கு அது கிடைப்பதில்லை. தேவன் நம்ம அங்கே ஜீவிக்கும் போது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு சமாதானத்தை தேவன் வைத்திருக்கிறார். சமாதானம் ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சமாதானம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 119, 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். அப்படி தியானிக்கும் பொழுது அவர் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறார். அவருடைய வேதம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. வேத வார்த்தை, வசனம், அது நம்ம அனுதினமும் வாசிக்கணும், கை கொள்ளணும், சொந்தமாக்கி கொள்ளணும், ஆராயணும். ஸ்தோத்திரம். எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தினது போல, வேதபாரமான எஸ்ராவின் இருதயத்தை போல நாமும் வேதத்திற்காக நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 காரியங்கள், தாழ்மை, வேதம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சத்தியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கிருபையும் சத்தியமும் நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சமாதானத்தையும் கிருபையும் அது கொடுக்கிறது. ரெண்டும் மிகவும் அவசியம். இந்த உலகத்தில் அநேகருக்கு சமாதானம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதி நிமித்தமாய் சமாதானம் இல்லை, பொருளாதார நெருக்கடிகள், அநேக பிரச்சனைகள், வேலை பார்க்கிற இடங்கள்ல பிரச்சனைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நேசித்து வேதத்தை வாசித்து அதை கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே எப்பேற்பட்ட கொந்தளிப்பான சூழ்நிலைகளில் இருந்தும் தேவன் சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். நம்முடைய ஜீவியத்துல இந்த தாழ்மையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதமும் மிகவும் அவசியம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இது எல்லாம் சொல்லுகிறது யார் என்று சொன்னால் மனதுருகிற கர்த்தர். அவருடைய நாமம் அவர் மனதுருகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் சமாதானத்தை கொடுக்கிற தேவனுடைய அந்த நாமம் மனதுருக்கம் உள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மனதுருக்கம் உள்ளவர். அவர் திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல காணப்பட்டதையும் உதறடிக்கப்பட்டவர்களாய் அவன் ஸ்தோத்திரம் தோய்ந்து போனவர்களாய் அவர்கள் காணப்பட்டதை பார்த்தது அவர் மனதுருகினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல சமாரியனுடைய மனதுருக்கம், உற்றுயிராய் கிடந்த அந்த யூதனை அவன் ஸ்தோத்திரம் அவனை கண்டு மனதுருகின அந்த சமாரியன், நல்ல சமாரியன், அவனை காயத்திற்கு திராட்சரசம் வார்த்து எண்ணெய் வார்த்து அவனை சொந்த வாகனத்திலே சத்திரத்திலே கொண்டு சேர்த்து பராமரித்த அந்த நல்ல சமாரியன் அவன் மனதுருக்கம் உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவன் ஸ்தோத்திரம். இந்த மனதுருக்கம் உள்ளவர்களுக்கு ஆண்டு வைத்திருக்கிற கிருபையும் சமாதானமும் மகா பெரியது. மனதுருக்கம், இரக்கம், தயவு. அவன் ஸ்தோத்திரம். கெட்ட குமாரன் தன் தகப்பனிடத்துல திரும்பி வரும் பொழுது அவன் தகப்பன் மனதுருகி அவனை சேர்த்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஒரு மனதுருக்கம் நமக்கு அவசியம். நாட்கள் நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அவன் ஸ்தோத்திரம் வேதத்தை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அதே போல ஒரு மனதுருக்கத்தை நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனதுருக்கம் மிக மிக அவசியம். அவர் யார் மேல் மனதுருகுவார் என்கிறதற்கு வேதத்திலே ஆதாரம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எல்லார் மேலேயும் மனதுருகிறது இல்லை.
இறங்குறதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் யார் மேல் மனதுருகுவார், இறங்குவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவர். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. யார் மனம் திரும்புகிறார்களோ, யார் துன்மார்க்கங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைவுகள் இருந்து மனம் திரும்புகிறார்களோ, அவருடைய தேவனிடத்திற்கு மனம் திரும்புகிறார்களோ, அவர்களை மன்னிக்கிறதுக்கு அவர் தயவு பெருத்திருக்கிறார். அவர் மனதுருக்கம் உள்ளதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவிதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனம் திரும்புவது மிக மிக அவசியம். அனுதின ரட்சிப்பு, அனுதினமும் குற்றங்கள் குறைவுகளை அறிக்கையிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் நினைவுகளையும் விட்டு என்று வாசிக்கிறோம். நம்முடைய சிந்தனைகளில் காணப்படுகிற அக்கிரமங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய செயல்கள்ல கூட அக்கிரமங்கள் இருக்காது. ஆனால் சிந்தனைகள்ல உள்ள அக்கிரமங்கள். அவர் ஆண்டவர் செயல்களுக்காக நியாயம் தீர்க்கிறவர் மாத்திரமல்ல, அவர் சிந்தனைகளுக்காகவும் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். நான் செயல்ல பாவம் செய்யல, சிந்தனையில செய்தேன் என்று சொன்னாலும் அதுவும் குற்றமான ஒரு காரியமாக தான் இருக்கிறது. சிந்தனையில தானே அப்படின்னு நினைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். நினைவுகள், நம்முடைய செயல்களும் நினைவுகளும் பரிசுத்தமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. அவர்களை கன்ஃபஸ் பண்ணி அவர்கள் ஆண்டவரை மன்னியும், நினைவுகளை மன்னியும், பொல்லாத நினைவுகளை மன்னியும், பொல்லாத செயல்களை மன்னியும், நமக்கு பிரியமில்லாத காரியங்களை நினைவுகளையும் பிரியமில்லாத செயல்களையும் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல மனம் திரும்பும் போது, அப்படி மனம் திரும்புகிற ஒரு மனிதன் மேல தேவன் மனதிற்கும் உள்ளவராய் மனம் திரும்புகிறவரை அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு கொடுத்திருக்கிறார். இதனால இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மளுக்கு பேசுகிற காரியம். ஆமென். சோதரம். ஒரு மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு தாழ்மையை எதிர்பார்க்கிறார். வேதத்தை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு மனதுருக்கத்தையும் மனம் திரும்புதலையும் தேவன் எதிர்பார்க்கிறார். இதை செய்யும் பொழுது அவருடைய அந்த கிருபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் அது நிலை பெறாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, கிருபையை பெருக செய்வாராக, சமாதானத்தை தந்தருளுவாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய திவ்ய வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், சமாதானத்திற்காய் ஸ்தோத்திரம், மனதுருக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், மனம் திரும்புதலுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிருபை ஒவ்வொருவருக்கும் கிருபையை தந்தருளுவீரான். கிருபையினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை தந்தருளுவீரான். ஆண்டவரே, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தந்தருளுவீரான். சமாதானத்தினால, கிருபையினால வியாதிகளை குணமாக்குவீரான். கவலை கண்ணீரை மாற்றுவீரான். குறைவுகளை நிறைவாக்குவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனதுருகிற கர்த்தர் இரக்கமாய் உருக்கமாய் இருப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருதய கடினங்கள் மாறும்படியாய், ஆண்டவரே ஒவ்வொரு மனம் திரும்பும்படியாய், ஆண்டவரே மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், ரட்சிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிகள் சுகமாகும். சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத எல்லா அந்தகார கிரிகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற ஆண்டவரே வேலை ஸ்தலங்களில், சொந்த ஆவிக்குரிய ஜீவியங்களில் கிருபையும் சமாதானத்தையும் கெடுக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள், எல்லா பெருமையின் ஆவிகள், எல்லா விதமான ஆண்டவரே சோதரம் சமாதானத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா ஆண்டவரே வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே, கிருபை பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும். ஆண்டவரே, மன உருக்கம் உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும். கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்காய் செய்ய நம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம்.